ஹலோ ஹாய், நான் தான் கணேஷ், ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். என்னடா புதுசாக இன்றைக்கி வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா? நம்மள பல பேர் வந்து இந்த விஷயத்தில் நிறையா செருப்படி வாங்கியிருப்போம். அது என்ன விஷயம்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பு ப்ளஸ் லவ் பிரேக்கப்பு பல பேர் வாங்கியிருப்போம். அதனால வந்து நம்ம பல நாள் வந்து தூங்காமல் சாப்பிடாம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சிடுமூஞ்சி மாதிரி சுற்றிட்டே இருந்திருப்போம். அதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எந்த அளவுக்கு நம்ம பிரெயினில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்றதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஃபர்தராக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த லவ் ஃபெயிலியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரில் வந்து நம்ம பிரெயினில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னா, ஒருத்தவங்க லவ்லியோ இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்களோட பிரெயினில் டோபமினர்ஜிக் ரிவார்ட் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? அது எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னா, வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா நம்ம பிரெயினில் இருக்குது. அது வந்து சிக்னலை ஸ்டிமுலேட் பண்ணி நியூக்ளியஸ் ஆஃப் அக்குமெண்ட்ஸ் போகும். அங்கே வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் வந்து டோபமைன் செக்ரேஷன் நடக்கும். ஓகேவா? லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் டைமில் வந்து டோபமைனோட செக்ரேஷன் நார்மல் அமௌண்ட்டோட அதிகமாக செக்ரேட் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து பேஸ்ட் ஆன் தி உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்னரோ. ஓகேவா? இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வைங்க, லவ்லியோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லையோ, அப்போ வந்து சடனாக வந்து டோபமைன் வந்து நான் செக்ரேட் பண்ணுற லெவல் வந்து ரொம்ப விட்ரா ஆயிடும். ஓகேவா? கம்மியாயிரும். அதனால என்ன நடக்கும்னா, நம்ம அவங்களுக்காக ஒன்று இயங்குவோம். அப்புறம் வந்து நம்ம மோட்டிவேஷனை இழந்திருப்போம். ஓகேவா? அடுத்து செகண்ட் என்ன நடக்கும்னா, பெயின் நெட்வொர்க் ஆக்டிவேஷன். இது எப்படி நடக்கும்னா, நம்மளோட பிரெயின்ல வந்து ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்புறம் இன்சுலா, அந்த ரெண்டு ரீஜன் தான் பெயின் நெட்வொர்க் பெயினை வந்து இது சென்ஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஆக்சுவலி இந்த ரெண்டு ஏரியாவுமே பெயின் வந்து டிஃபரன்ஷியேட்லாம் பண்ண முடியாது. பிசிக்கல் பெயின் மென்டல் பெயின். இது ஆகும்போது ரெண்டுமே ஒரு காமனா ஒரு பெயின் சென்டர். ஓகேவா? இந்த ரெண்டு சென்டரும் வந்து நார்மல் பிசிக்கல் பெயின் சென்டர்ல ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து இந்த பிரேக்கப் டைம்ல வந்து என்ன நடக்கும்னா, பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இது என்ன டைப் ஆஃப் பெயின்றதெல்லாம் ரெகனைஸ் பண்ணாது. ஸோ இந்த பெயின் ரிசெப்டர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நமக்கு இந்த ஹர்ட் ஆன டைம் பிரேக்கப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்ல வந்து ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரியோ இல்லை த்ரோட் சென்சேஷன் வந்து ஒரு மாதிரி டைட்டா இருக்கிற மாதிரியோ இல்லை நமக்கு கட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து அதிகமாக ஃபீல் பண்ணிப்போம். ஓகேவா? அடுத்தது என்ன நடக்கும்னா, ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் ரெகுலேஷன்ஸ். இதில் என்ன நடக்கும்னா, பிரேக்கப் அப்போ வந்து நம்ம உடம்புல கார்டிசாலோட லெவலும் நாரட்ரிலினோட லெவலும் வந்து அதிகமாக இருக்கும். இதனால என்ன நடக்கும்னா, ஆன்சைட்டி, அப்புறம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் வெயிட் சேஞ்ச், அப்புறம் யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேகம், அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் செப்பரேஷன் வந்து நடக்கும். நார்மலாக இதோட வேலை என்னன்னா, நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து ஹார்ட் பிரேக் டைம்ல என்ன ஆகும்னா, இதோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலி குறைஞ்சிரும். அப்புறம் லிம்பிக் சிஸ்டம் இருக்குல்ல, ஓவர் டாமினேட் பண்ணிரும் கார்டெக்ஸோட. அதோட விளைவு என்ன நடக்கும்னா, நம்ம அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவோம். அப்புறம் வந்து டிசிஷன் எடுக்கிறதுல ராங் டிசிஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து எமோஷனலி எரிஞ்சு விடுவோம். ஓகேவா? அப்புறம் வந்து மெமரி லூப் என்ட்ராப்லாம் இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ உங்களோட பார்ட்னரோட ஃபீலிங்கோ இல்லை வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஃபீலிங்கோ வந்து நீங்க அடிக்கடி யோசிக்கிறதுனால என்ன நடக்கும், அது ஹிப்போகாம்பஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க திங்க் பண்ண வந்து அவங்களோட மெமரிஸ் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல கன்சாலிடேட் ஆயிருக்கும். அது சோ பிரெயின் நீங்க சும்மா இருக்கும்போது கூட அது வந்து அந்த மெமரி விஷுவல்ஸ் அகைன் ஷோ பண்ணிட்டே இருக்கும். அந்த பாத்வே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகலான்னு எப்படியும் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதுக்கு உண்டான வழிமுறைகளும் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணேன், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்கன்றதை ஃபர்தராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓவர் திங்க் பண்ணுறது, அவங்கள பற்றி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து புது ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் அவங்கள பற்றி பேசுகிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. அடுத்து எப்படி நம்மலாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வந்து அவசியம் நம்ம சப்ஜெக்ட்டை படிச்சாகணும். ஸோ படிக்கிறதுல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, ஜிம் ஒர்க் அவுட்டு, வேறு டக்குன்னு வந்து அவங்க தாட் வந்துச்சுன்னா வந்து ஒரு 15 புஷப்ஸ் எடுங்க. அடுத்து முக்கியமாக என்னன்னா, அவங்க ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடுங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் மறக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணி பிளாக் பண்ணுறதுனால என்ன யூஸ்னா, நீங்கள் சப்போஸ் நமக்கு ஏற்படுற கிரேவிங்னால அவங்க கிட்ட திரும்ப பேசலான்ற தாட் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வழியை நான் சொல்கிறேன். இன்னொன்று ஃபைனலாக என்னன்னா, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு சொரணை இருந்தால் திரும்ப நம்ம போக மாட்டோம் அசிங்கப்படுத்தப்பட்ட இடத்துக்கு. இது மால் வந்து என்னன்னா, நம்ம ஹார்ட் பிரேக் என்பது ஜஸ்ட் ஏ எமோஷனல் ஃபெயிலியர் அது கிடையாது. இது ஜஸ்ட் ஏ லிம்பிக் ஓட ஓவர் டாமினன்ஸ் டுவர்ட்ஸ் தி ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ நீங்கள் வந்து எமோஷனலி வீக்னு நினைக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த லைஃப்பில் ஏற்பட்ட லெசன் நினச்சி கடந்து போய்கிட்டே இருங்க. கடந்து போவது தானே வாழ்க்கை. ஓகேவா? உங்களுக்கு ஏற்ற ஃப்ரெண்டோ இல்லை பார்ட்னரோ கண்டிப்பாக அமைவாங்க. ஸோ அதுக்கான டைம் வரும். அது வரைக்கும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ஜாலியாக இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.